நீட்டா பிளான் பண்ணி மேல போயாச்சு. மேல போனதுக்கு அப்புறமா ஒரு கூத்து நடந்துச்சு. என்ன கூத்து? பழனியில் மேக்ஸிமம் இந்த குளிக்கும் இடம் பாத்ரூம்க்கு எல்லாம் இவர் ஃபோட்டோ தான் போட்டிருக்காங்க. அதோட மோசம் 45 to 1 மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணுவாங்க. பார்க்கலாம். ஸோ பழனி முருகனோட தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு. கிளம்புனது ஆக்சுவலாக வந்து கரூரில் இருக்கிற ஊரில் இருந்து. ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது சென்னை வந்துட்டோம். பழனி முருகன் முடிச்சுட்டு டைரெக்டாகவே எங்கள் சென்னை நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஸோ கீழே வந்த உடனே நான் அந்த மேலே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஆனால் வந்து பார்த்தா செம்ம ரஷ்ஷு. கார் எடுக்க கூட டைம் இல்லை. அது கார் எடுத்து வெளில வர கூட அவ்வளோ டைம் இல்லை, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. ஸோ வீட்டில் போய் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக நடந்தது ஒன்று. ஆனால் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் வீட்டில் கரெக்டாக என்ட்ரு ஆகிறோம், ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. அதுதான் பார்த்தோன்னே என்னன்னா இந்துக்கள் இல்லாதவங்க வந்து பழனி முருகன் கோயிலில் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்துருந்துச்சு. மதுரை கோர்ட் வந்து சம்திங் போட்டுருந்தது. அவ்வளோ டீட்டெயிலாக நாங்கள் போக விரும்பல. இதை நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வந்து கீழே வந்தோடனே இங்கே வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஒரு நியூஸை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் நாங்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோ பேர் போயிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பேர்னா ஹிந்துஸ் மட்டும் இல்லை, எல்லா ரிலீஜியனும் மிக்ஸ் ஆகி தான் போயிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி மலையாளி கிறிஸ்டியன்ஸ் ஏகப்பட்ட பேர். அது ஒண்ணு ஓகே, அது ஹிந்து கிறிஸ்டின் அது இருந்தாலும் வந்து நாங்களே கண் கூட பார்த்தோம். 2-3 பேர்லாம் பார்த்தோம். முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே பார்த்தோம். ஸோ நமக்கே இப்படி இருக்குன்னா அவங்களுக்கு என்னங்கடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கும். அது பட்டுன்னு எங்களுக்கு ஒன்று அடிச்சது. ஸோ அதை ஸ்டார்டிங்கே பேசிடலாமே அப்படின்னு. பட் இது கேள்விப்பட்டதும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன் இந்த கோயிலுக்குள்ளே இவங்க மட்டும்தான் வரணும், இந்த இதுக்குள்ளே இவங்க மட்டும்தான் வரணும்னு எந்த கடவுளும் சொல்லலை. நீ இந்த மதத்தவன் மட்டும்தான் என் கோயிலுக்குள்ளே வரணும், இந்த மதத்தவன் மட்டும்தான் என்னோட சர்ச்சுக்குள்ளே வரணும், மசூதிக்குள்ளே வரணும்னு யாரும் எதுவும் சொல்லி எழுதிலாம் வைக்கல. இது இவங்களா கிரியேட் பண்ணிக்கிட்டு ஏன் இது தேவையில்லாத பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஸோ இப்போ எங்களுக்கு நடந்தது என்னன்னா அப்படிங்கிறது போயிடுமா? நாங்கள் போயிட்டோம். வழக்கம் போல் அந்த புலிசாதம் அதெல்லாம் கட்டிட்டு அந்த பழனி கோயிலுக்கு போகிறதுனாலே ஒரு டிராவல் இருக்கும் இல்லையா, ஒரு மூமெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி கிளம்பி போயாச்சு. ஸோ ஊருக்கு கரூர்ல இருந்து கிளம்பி போயாச்சு. எங்களோட ஊர்ல கரூர்ல இருந்து கிளம்பி போயாச்சு. போனதுமே ஒரு நீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதெல்லாம் இட்லி சட்னியா இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி நீட்டாக ஏறலாம், ஈஸியாக தான் இருக்கும். சண்டேனா யார் வரப்போறா, கொஞ்சமாக ரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு போனா மொத்த பழனியுமே அங்கேதான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அவ்வளோ ரஷ். ஆரம்பத்தில் என்ன ஆகுனா, இதுக்கு முன்னாடி நான் பழனி போனது வந்து சின்ன வயசுல ஒரே ஒரு டைம் போயிருக்கேன். ஆனால் அப்போ ஞாபகம்லாம் இருந்தது இல்லை. அப்பா அழுதா அம்மா இடுப்புல தூக்கி வச்சுப்பாங்க, அப்பா தோல்ல தூக்கி வச்சுப்பாரு, அப்படியே போயிடுவோம். ஆனால் இப்போ போன என்னன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கீழே பிளாக் பண்ணிட்டாங்க. படி ஏறுறதுக்கு அந்த ஒரு பெரிய கேட் இருக்கும் இல்லையா, அந்த கேட்டே லாக் பண்ணிட்டாங்க. அங்க ஒரு லாக் ஆகி ஒரு 30 மினிட்ஸ் இருக்குமா, 20 to 30 மினிட்ஸ் இருக்கும். வெயில்ல வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து ஷேடு இருந்துச்சு. மேல வந்து சாமியான பந்தல் போட்டிருந்தாங்க. மற்ற எல்லா இடமுமே வெயில்ல நின்றுட்டு இருந்தாங்க. பால் குடம் தூக்குனவங்க, காவடி தூக்குனவங்க, குழந்தைங்க, காவடி தூக்குனீங்க பின்னாடி இருந்து அரோகரா அடிக்கிறாரு. அண்ணே நீ அரோகரா கும்புறதுக்கு நான் என்னங்கயா பண்ணேன், அது ஒண்ணு. ஸோ அங்க முடிச்சுட்டு உள்ள போனா சரி இப்பயா பரிவரை விட்டுருவாங்க, ஈஸியா ஜாலியா போயிடலாம் அப்படின்னு போனா அங்க ஒரு பிளாக். எத்தனை அணைகிட்டியா போடுவீங்க அப்படின்னா அங்க அதோட மோசம் 45 to 1 மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டார்டிங் ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கும், அங்க இருந்து ஓபன் பண்ணி விடுவாங்க. அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் அவ்வளவு கூட்டம் மாதிரி இருந்துச்சு. இல்ல ஒரு பெரிய குடோன் மாதிரி வரிசையா அந்த லைன் போட்டு இருந்தாங்க. கேட் நம்பர் 1 அப்படி கீழே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் படி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இடம் இருந்துச்சு. 2 சைடு அந்த மாதிரி பில்டிங் இருந்துச்சு. நடுவுல வந்து டோர் வச்சு திறந்து விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அத்தனை பேரு முடியல, எங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏர் பத்தல, ஆக்சிஜன் பத்தல, அவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. இப்போ இவ்வளவு கேட்கறது உங்களுக்கு புரியுது. இவ்வளவு இதுல போய் உங்களுக்கு தேவையா, எதுக்கு நீங்க போகணும் அப்படின்னு நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ரஷ் இருக்காது, நாங்க தைப்பூசம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபீலிங்ல போனோம். நாங்க சரி கூட்டம்லாம் இருக்காதுன்னு நாங்க நம்பிக்கையில போனோம். மத்தியான சாப்பாட்டு கீழே இறங்கிடலாம் அப்படின்னு
ஒரு மணி 2 மணிக்கு முடிச்சிடலாம் சாப்பாட்டை அப்படின்னு இறங்குறோம். யோசிச்சோம் நாங்க. ஓரளவுக்கு ப்ராப்பரா பண்ணிருப்பாங்க, நீட்டா விடுவாங்க அப்படின்னு நினைச்சு போனது. கை குழந்தைங்க அவ்வளவு பேரு அது இதுன்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த 1 மணி நேரம் பிளாக்லயே காண்ட் ஆயிடுச்சு, படி ஏறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் பிளாக் போய் எடுத்து விட்டு இல்ல அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி வேற அவங்களுக்கு சொன்னோம். மேல அது ஒரு நம்பர் அந்த கொடுத்துருந்தாங்க, டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்னு இருந்துச்சு அவங்களுக்கு. போன் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க, பட் இந்த ரஷ்ல கொடுக்க முடியல, எங்களால கொடுக்க முடியல. அந்த So, அதனால token phone கீழே- பண்ணி சரின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி இப்போ கூட்டத்துல அந்த நெரிசல்ல போய் நின்று கொடுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். போயிட்டு நாங்க போன் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணா அவங்க வந்து இருங்க சார் நாங்க மேலேயே அடைச்சு தான் விட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க சொன்னதுமே எங்களுக்கு வந்து But மனசு விட்டு அங்க எங்களுக்கு அடைச்சிருச்சு, ஐயோ எனக்கு இப்படியா அப்படின்னு. அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சாங்க. விட்ட ஆனா இப்ப மொத்தம் 10 கேட்ல 2 கேட்டுக்கு ஒரு தடவை நிப்பாட்டி விட்டாங்க. அதாவது படி ஏறினதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. அந்த அடைச்சு விடுறதுல ஒரு மாதிரி இருந்தது. பட் ஆனா பண்ண ஒரே சூப்பர் விஷயம் வந்து எவ்வளவு எக்ஸைட்மெண்டா சொல்ற ரீசன் வந்து, நான் பழனி ஃபர்ஸ்ட் டைம் அது அறிஞ்ச வயசுல போனதுனால ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன். ஒவ்வொரு கேட்டுக்கும், அதாவது இப்படி ஏறி இப்படி போவீங்க, இப்படி ஏறி இப்படி போவீங்க, ஒவ்வொரு வளைவுலையுமே தண்ணி வச்சிருந்தாங்க. தண்ணி, அப்புறம் 2 வளைவுக்கு ஒரு தடவை நினைக்கிறேன் ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. ஸோ சூப்பரா இருந்தது. அது இது ஏன்னா பழனி வாழை முருகனா இவ்வளவு இதே சொல்றியா, நாங்க போனதே இல்லையான்னு கேட்பீங்க. நிறைய பேர் போகல, என்னோட செட்ல கிட்டத்தட்ட நிறைய பேர் கேட்டு அவங்க பழனி மலை இது வரைக்கும் போகல. ஸோ நல்லா இருந்தது எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க வீடியோ கொடுக்குற மீன் ரேஸ் வந்து தயவு செஞ்சு அந்த ரஷ்ல மாட்டிக்காதீங்க, பிளான் பண்ணி போங்க. அதுக்காக நாங்க சொல்றது. நீட்டா பிளான் பண்ணி மேல போயாச்சு. மேல போனதுக்கு அப்புறமா ஒரு கூத்து நடந்துச்சு. என்ன கூத்து? வெயில்ல நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா உச்சி சமயத்துக்கு நாங்க போனோம். 1 மணி சம்திங் 1:30க்கு நாங்க 10 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம். 1:30க்கு தான் மேல ஏறி போனோம். போயிட்டு சரி நம்ம டிக்கெட் எடுத்துட்டு போய் 200 ரூபா டிக்கெட்ல நின்றுலாம், கூட்டம் கம்மியா இருக்கும்னு நாங்க நம்பினோம். மொத்தமா ஃப்ரீ தரிசனம் 200 ரூபா டிக்கெட், சாரி 20 ரூபா டிக்கெட், 200 ரூபா டிக்கெட். அது விட்டா என்னமோ டிக்கெட்ஸ் என்னமோ இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, ஆன்லைன்ல புக்கிங்கா என்னன்னு தெரியல அது எங்களுக்கு சரியா. சோ அதனால நாங்க போய் 200 ரூபா டிக்கெட் எடுத்துட்டோம். நம்ம முருகன் தானே, ஒரு 600 ரூபா 3 பேர் கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா வெயிட் பண்ண முடியும், அவங்க அம்மாக்கு சுத்தமா முடியல. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. எடுத்துட்டு நாங்க ஆக்சுவலி வந்து வாசலுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்கு. நாங்க எங்க இருக்கு, வெளியில வரல, கோயிலுக்கு வெளியில டிக்கெட் எடுத்துட்டு அந்த இதுல வந்தாச்சு. கோயிலுக்கு லெஃப்ட் சைட்ல வந்துட்டோம், பரிகாரத்துக்கு வந்துட்டோம். அங்க வந்து நாங்க கேட்கிறோம் 200 ரூபாய்க்கு எங்க போகணும் அப்படின்னா, பின்னாடி 8ஆம் நம்பர் அந்த தூணுக்கு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நடக்கிறோம். கிட்டத்தட்ட கோயிலுக்கு பேக் சைட்ல ரைட் சைட்ல ஆக்சுவலா நாங்க டிக்கெட் எடுத்துட்டு நிக்கிற இடம் இது. அந்த 8ஆம் நம்பர் அந்த இது எங்க இருக்குன்னு கேட்டோம்னா, இங்க இருக்கு போங்க அப்படின்னாங்க. இங்க இருந்து இங்க போயிட்டோம். சரி இங்க ஆரம்பிச்சது, சார் இது ஃப்ரண்ட் கியூ எங்க சார் ஆரம்பிக்குது அப்படின்னோம். அந்த சைடு போங்க அப்படின்னாங்க. அப்படியே போனோம். ஓகே சார் எங்க ஆரம்பிக்குது, அப்படியே போக 2 கிலோமீட்டர் அப்படின்னாங்க. மறுபடியும் இங்கே வந்துட்டோம். அப்படியே சுத்தி எங்க வந்துட்டோம்னா, எங்க டிக்கெட் எடுத்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு, அதுக்கு அப்படியே ஒரு 4 அடி எடுத்து வச்சா அந்த கியூ ஆரம்பிக்குது. இதுக்கு நாங்க ஒரு கோயிலே சுத்திக்கிட்டு அப்படி வந்தாச்சு. சோ அது ஒரு பல்பு, செம்ம பல்பு ஆயிடுச்சு. அதுலயே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. டிக்கெட் எடுத்து அந்த கியூ கண்டுபிடிச்சு வரதுக்கே ஒரு 30 minutes ஆச்சு. அந்த 30 minutesல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வழி காமிச்சிருந்தா மேபி நாங்க அப்ளை பண்ணி நாங்க 1/2 hourல பாதி தூரம் உள்ள போயிருக்கோம். சோ அது ஒரு செம்ம பல்பு ஆயிடுச்சு. ரொம்ப கூட்டம், அவங்களாலே இது பண்ண முடியல, மேனேஜ் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து எதிர்பார்க்காம ரொம்ப பேர் வந்து அவங்களுக்கே முடியல, வயசானவங்க வீல் சேர் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்க முடியல. அங்க போனா அந்த 200 rupees டிக்கெட் அவ்வளோ பெருசுக்கு நிக்குது. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ பெருசு நிக்கும்ட்டு. சரி இதுக்கப்புறமாவது நம்மள சரி கியூல வெயில்ல நிக்கிறோம், ஒரு பிரசாதம் வாங்கிட்டு வரான்னு சொல்லிட்டு நாங்க சாப்பிட்டுக்கிட்டே, பசி வந்துருச்சு எங்களுக்கு, சரி சாப்பிட்டுக்கிட்டே வெயில்ல நிக்கிறோம். நல்ல வேளை நாங்க ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போயிட்டோம். அதுல நாங்க கொஞ்சம் முக்கியமா சொல்ல வருதுன்னா, இன் கேஸ் நீங்க அந்த ஒரு பீக் டைம்ல நீங்க மலையேற போறீங்கன்னா தயவு செஞ்சு ஃப்ரூட்ஸ், அது மாதிரி ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது கையில வச்சுக்கிறது. நாங்க சொல்றது படியில ஏறி போறவங்களுக்கு அந்த விஞ்ச் ரோப் கார் அதெல்லாம் மேட்டர்ல, படியில யார் ஏறி போறீங்களோ தயவு செஞ்சு ஏதாவது வச்சுக்கிறது நல்லது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சம பல்பு என்னன்னா, அந்த 200 ரூபாய் டிக்கெட்டுக்குள்ள உள்ள பிளாக் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தர விட்டு இப்படி போயிட்டுலாம் போயிட்டு இருந்தது. அது வந்து படியை விட ரொம்ப வளைஞ்சிருக்குங்க அந்த 200 ரூபாய் டிக்கெட். அது வந்து இருந்தது கரெக்டா ஒரு பிளாக் பண்ணி ஒரு 3 இதா பிரிச்சு மொத்தமா ஒரு அடைச்சு விட்டுட்டு இருந்தாங்க சாமி பாக்கிறதுக்கு. அந்த இதுக்கு முன்னாடி ப்ராசஸ்ல கடைசி வளைவு, அந்த இன்னொரு வளைவு வளைஞ்சுட்டு டைரக்டா அந்த கேட்டுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள போறோம். அங்க ஒரு சமயம் என்னன்னா, அங்க ஒரு 200 ரூபாய் டிக்கெட் கவுண்டர் வச்சிருக்காங்க. ஜாலியா முருகனை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அது எடுத்து வைக்கிறதா இருக்குது. இங்க முருகர் இருக்காரு, இதுதான் வந்து நாங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன்.
கரெக்டா முருகரை பார்க்க வரலாம்னா எங்கடா வாமா மின்னல்ல ஒரு ஸ்பீடு பார்த்திருப்பீங்க. அதை 2x எப்படி இருக்கும்? ஐயோ வந்து அர்ச்சனை பண்ணல, வந்து தீபாராதனை காமிக்கல, எதுவுமே கிடையாது. அந்த அலங்காரம் சொல்லுவாங்க, என்ன அலங்காரம்? ராஜா அலங்காரம் தான் பண்ணிருந்தாங்க, எனக்கு அது தெரிஞ்சிச்சு. பட் என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க கூட நான் பார்க்கல. முழுசா எனக்கு சாமியை நின்னு பாக்குறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் டைம் கிடையாது. நாங்க நின்னது அந்த ப்ராசஸ்க்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. அது 6 மணி நேரம் இந்த 2 செகண்ட் கூட இல்லை அதுக்கா ஓரளவுக்கு இப்படி பார்த்துட்டாவது அப்படி விடணும். சரி, கூட்டம் வருது, மேனேஜ் பண்ண முடியல, எங்களுக்கு எல்லாம் புரியுது. அட்லீஸ்ட் ஒரு 10 பேரா நிக்க வச்சு பார்க்க விட்டு அப்புறம் அந்த மாதிரி கூட அனுப்பியிருக்கலாம். எங்களுக்கு புரியல ஏன் அவ்வளவு தூரம் அவசரப்படுத்துறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு சீரியஸா சொல்றேன், இப்போ சொல்றேன், ராஜ அலங்காரம்ங்கிறது எனக்கு தெரியுது. பட் ஆனா வந்து அது என்ன அவங்க என்ன பட்டு உடுத்திருந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கே அப்படிங்கிற திருப்பதி இல்ல, நான் என்ன சொல்றேன், திருப்பதியில இப்படி வந்துட்டு இப்படி போடுவாங்க. அப்ப நம்ம என்ன ஆகும், அந்த போற டிஸ்டன்ஸ்ல நம்ம அந்த சாமியை பாத்துரலாம். இப்படி சைட்ல விட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா இழுக்கிறாங்களா? எங்களுக்கு முருகர் இருக்காரு அப்படின்னா இப்படி கிராஸ் ஆறதுதான், அவ்வளவுதான். எங்களுக்கு சாமியை பாக்குறது கூட எங்களுக்கு டைம்ல ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு. அப்புறம் வெளியில வச்சு தீபாராதனை கொடுத்தாங்க, திருநீர் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வச்சுட்டு வந்துட்டு அவ்வளவுதான். நாங்க வந்தது இவ்வளவுதானப்பா, இதுக்குதான்ப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டோம். 6 மணி நேரத்தை கூட்டு வந்தீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இந்த பஞ்சாமிரத்தெல்லாம் வாங்கிட்டு அது ஒரு அளவுக்கு திருப்தியா இருந்தது. பார்த்துட்டோங்கிற அந்த மனசு திருப்தி இருந்துச்சு. பட் நிம்மதியா பார்க்க முடியல, அவ்வளவுதான். பீஸ்ஃபுல்லா பார்க்க முடியல. எனக்கு வந்ததுக்கு சக்கரை பொங்கல், முறுக்குலாம் அந்த பிரசாதம் நல்லா இருந்தது, பஞ்சாமிரதம் நல்லா இருந்தது. எனக்கு பார்த்த திருப்தி உண்மையாக கிடைக்கல. ஏன்னா டக்குன்னு இழுத்து விட்டாங்க. அது பெருசா எனக்கு இன்னும் ஒன்று ஃபீல் ஆகலை. இருந்தாலும் கோயிலுக்கு போயிடணும், பழனிமுருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இந்த ஒரு ஏதோ ஒரு அக்கேஷன்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல். என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் அந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. கூட்டத்தோட கூட்டமா அண்ட் படி ஏறுறது எங்களுக்கு அலுப்பே தெரியாம நாங்க ஏறிட்டோம். ஏன்னா கூட்டத்தோட கூட்டமா அந்த ஏறினது சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு அவங்க பண்றது இவங்க பண்றது எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியா ஏறிட்டோம் நாங்க. அது நல்லா இருந்துச்சு. போட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மிஸ்டர் கே வியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.